நீங்க தூரத்துல பாக்குற அந்த மலையோட பேரு மவுண்ட் மாங்கனுய். ஒரு காலத்துல தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருந்த இந்த எரிமலை இன்னைக்கு வெறும் மலையா இருக்கு. அதுக்கான காரணம் இந்த இடத்துல இருந்த எரிமலை மண்டலம் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நகர்ந்து போயிருக்கு. இந்த மலையில இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் வக்காரி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தீவு. தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு எரிமலை. கடைசியா 2019 வெடிச்ச இந்த வக்காரி எரிமலை பல உயிர் சேதங்களை ஏற்படுத்துச்சு. இன்னமும் புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த வக்காரி எரிமலையில தொடங்குற எரிமலை மண்டலம் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வடக்கு தீவுக்குள்ள பயணிச்சு கடைசியா வந்து இங்க இருக்க இந்த ருவாபேகுன்ற எரிமலையில முடியுது. நடுவுல எக்கச்சக்கமான ஏரிகளை பார்க்க முடியும். இந்த ஏரிகள் ஒவ்வொன்றுமே எரிமலை வெடிச்சதுக்கு அப்புறம் அதோட மேல் பகுதி உடைஞ்சு உருக்குலைஞ்சதுல உருவான ஏரிகள். இந்த ருவாபேகு எரிமலைக்கு பக்கத்துல இருக்க டௌபோ ஏரி தான் நியூசிலாண்டோட மிகப்பெரிய ஏரியா அறியப்படுது. இந்த பக்கம் பார்த்தா எரிமலை, அந்த பக்கம் பார்த்தா எரிமலை, அந்த பக்கம் பார்த்தாலும் எரிமலை அப்படின்னு கால் வைக்கிற இடம் எல்லாம் கன்னிவெடியா தான் இருக்கு வடக்கு தீவோட இந்த பகுதியில. தௌரங்கால தொடங்கி எரிமலை மண்டலத்துக்கு போற இந்த பயணத்தை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வணக்கம் எல்லாருக்கும். இது ராயல் கரீபியன் ஆந்தம் ஆஃப் சீஸ் எபிசோட் 6.
கப்பல் நிறுத்தத்துல தான் கப்பல் ரொம்ப நேரம் நின்னுச்சு. காலையில 9 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 8 மணி வரைக்குமே சுத்தி பாக்குறதுக்கு நேரம் இருந்தது. கப்பல்ல இருந்து இறங்கி நடந்த ஒரு 10 அடியிலேயே ஊரை பத்தின விவரங்கள் தாங்கின ஒரு வரைபடத்தையும் அதுக்கு பக்கத்திலேயே வண்டிகளையும் வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற வண்டிகள் எல்லாம் புக் ஆனாலும் அங்க இருந்து பக்கத்திலேயே கொஞ்ச தூரத்துல வண்டிகள் வாடகைக்கு கொடுக்கற மாதிரியான இடங்கள் நிறைய இருக்கு. நாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்ததுனால அங்க போய் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். தூரத்துல தெரிகிற அந்த மலையோட பேரு பாப்பாமோவா. நியூசிலாண்டோட பூர்வ குடிகளான மௌரி மக்களோட பண்பாட்டு மரபுகளோட தொல்லியல் களமா இருக்கு இந்த இடம். அவங்க வாழ்ந்த வீடுகள், உணவு கூடாரங்கள், இப்படி பல விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கும் இந்த மலையை சுத்தி பல பழங்குடி மக்களை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த இடத்தை ஒட்டி தான் அதிகப்படியான பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க. நம்ம கடற்கரை இந்த இடத்தோட பேரு டீபுக்கி. உலகத்தோட கிவி பழ தலைநகரா அறியப்படுற இந்த டீபுக்கில பச்சை மற்றும் தங்க நிற கிவிகள் சாகுபடி செய்யப்படுது. ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த எரிமலை வெடிக்க அதுல இருந்து வந்த சாம்பல் இந்த டீபுக்கி நிலப்பரப்ப நிரப்புது. எரிமலை சாம்பல்ல இருந்த கனிமவள சத்துக்கள் கிவி பழத்தை செழுமையா வளர வைக்க உதவி பண்ணுது. இந்த டவுனை தாண்டி கொஞ்ச தூரத்திலேயே தொடர்ச்சியா கிவி பழ தோட்டங்களை பார்க்க முடிஞ்சது. எப்படி ஒரு திராட்சை கொடி வளருதோ அதே போலதான் இந்த கிவி மரமும் இருக்கு. நம்ம இப்ப எரிமலை மண்டலத்துக்குள்ள வந்தாச்சு. இங்க இருக்கிற காடுகள் ரொம்பவே செழுமையா இருந்தது. சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்பவே இயற்கையா இருந்ததுன்னு தான் சொல்லணும்.
நம்ம தூரத்துல தெரியுற அந்த ஏரியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். எரிமலைகளால உருவாக்கப்பட்ட ஏரிகள்ல இருந்து வெளியேற நீர் அருவிகளாவும் ஆறுகளாவும் மாறி கடைசியில கடல்ல போய் சங்கமிக்குது. அதிவேகமான நீரோட்டம் இருக்கிற இந்த சின்ன சின்ன அருவிகள்ல படகு சவாரி பிரசித்தி பெற்ற பொழுதுபோக்கு அம்சமா அறியப்படுது. ஒரு வழியா நம்ம வக்காரி வாரேவா காடுகளுக்கு வந்தாச்சு. எரிமலைக்கு மத்தியில ஒரு செழுமையான காடு. 15 ஏக்கர்ல அமைஞ்சிருக்க இந்த காட்டுல இவங்க கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு வகையான செம்மரத்தை பயிர் பண்ணி வளர்க்குறாங்க. காடுகளுக்கு நடுவுல பூர்வீக மரங்களான ஃபர்ன்ஸ் மரங்களையும் அங்கங்க பார்க்க முடிஞ்சது. கலிபோர்னியாவை பூர்வீகமா கொண்ட இந்த செம்மரங்கள் கலிபோர்னியா மண்ணை காட்டிலும் இந்த இடத்துல அதிவேகமா வளர்றதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த செம்மரங்கள் சுமார் 250 அடி உயரம் வரை வளரக்கூடிய மரங்களா அறியப்படுது. இந்த காடுகள்ல பகல்ல ஜிப்லைன், ட்ரீ வாக் இப்படி பல விளையாட்டு அம்சங்களும், இரவு நேரங்கள்ல நம்ம ஊர்ல காடுகளை ஒட்டி எப்படி மின்மினி பூச்சிகள் பார்க்க முடியுமோ அது மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல ஒரு வகையான மின்மினி புழுக்களை பார்க்க முடியும். இந்த மாதிரியான அடர்ந்த காடுகள்ல அந்த மின்மினி பூச்சிகளை இங்க இரவு நேரங்கள்ல பாக்குறதுக்கான அமைப்புகள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாமே டிக்கெட் வாங்கி பாக்குற மாதிரியான விஷயங்கள். பொதுவா ஃபர்ன்ஸ் இலைகள் ரொம்பவே மென்மையா இருக்கும். ஆனா இங்க இருந்து இந்த மரத்தோட இலை ரொம்பவே சொரசொரப்பாவும் கடினமாவும் இருந்தது. இந்த காடுகள்ல டிக்கெட் வாங்காம ஃப்ரீயா சுத்தி பார்க்குற மாதிரியான பல விஷயங்களும் இருக்கு. இந்த காடுகளோட மேல மலையேற்ற பாதை இருக்கு. அதுல குதிரைகளும் சில நேரத்துல பயணிக்குது. இந்த மலையேற்ற பாதையில போனா இந்த இடத்தை சுத்தி இருக்கிற பல இடங்களை பாக்குறதுக்கான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த பாதைகளுக்கான வரைபடத்தையும் இங்க உள்ள இன்ஃபர்மேஷன் சென்டர்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாதைக்கும், அதாவது ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாதை கொடுத்திருக்காங்க. அதுக்கான குறியீடுகளையும் ஒவ்வொரு நிறத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பாதைக்கு ஒரு நிறத்துல குறியீடு.
இந்த இடத்துல புவி வெப்ப ஆற்றல் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த காடுகளை சுத்தி பல இடங்கள்ல வெந்நீர் ஊற்றுகள் இருக்கு. இந்த வெந்நீர் ஊற்றுகள் எரிமலை சாம்பலை அப்படியே வடிகட்டி தெளிவான நீரோட்டத்தை மேல காட்டுது. சில இடங்கள்ல இந்த நீரோட்டம் ஆகாய நிறத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வெளிர் நீளத்துல தெரியுது. இந்த வெந்நீர் ஊற்றுகள் வர ஓடைகள் பக்கத்துல போகும்போது பயங்கரமான அழுகுன முட்டை துர்நாற்றம் வீசுது. நீங்க பாக்குற இந்த ஓடை ஒரு வெந்நீர் ஊற்றுல இருந்து வர நீரோடை. இங்கேயே ஒரு மாதிரி அழுகுன முட்டை நாத்தம் அடிக்குது பாரு. தொடாத. நீங்க பாக்குற இந்த ஓடையில தண்ணீர் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கு. கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இங்க உள்ள மரங்களோட இலைகள் அடியில மக்கி போய் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மேல இருக்கிற தண்ணீர் தண்ணீரே இல்லாத மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த காடுகளோட மலையேற்ற பாதையில நாங்க போகணும்னு நினைச்ச அந்த இடத்தோட தூரம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்தது. இங்க வீசக்கூடிய காற்றுல அப்பப்ப அழுகுன முட்டையோட துர்நாற்றம் வீசுறத உணர முடிஞ்சது. அது காரணம் இங்க இருக்க எரிமலை ஏரிகள் தான். பொதுவா மலையேற்றத்துல ஏறும்போது அதிகப்படியான மூச்சு வாங்கும். இந்த காற்றை அதிக அளவு சுவாசிச்சோம் அப்படின்னா சில பேருக்கு அது ஒண்ணும் பண்ணாது, சில பேருக்கு தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. குறைஞ்ச நேரத்துல அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா வேகமா போனா மட்டும்தான் முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இதை தவிர்க்கிறது நல்லது தோணுச்சு. அதனால மேல போய் பார்க்காம கீழே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். வெப்ப நீரூற்று, எரிமலை ஏரிகள், எரிமலைகளை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.